இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அரசு துறைகளில் பல புதிய நியமனங்களை மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே செயல்திறன் என்கிற புதிய துறையை உருவாக்கியிருக்கும் ட்ரம்ப் அத்துறையை அவரது தீவிர ஆதரவாளரான எலன் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த குடியரசுக் கட்சியின் விவேக் ராமசாமியும் வழிநடத்துவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். So he has a big, beautiful, bright future ahead. Vivek Ramaswamy. Come on up, Vivek. அரசின் செலவினங்களை குறைக்கவும் அரசுக்கு ஆலோசனை வழங்கவும் செயல்திறன் என்ற புதிய துறை உருவாக்கப்பட்டு அதற்கு தொழிலதிபர் எலன் மஸ்க் தலைமை வகிப்பார் என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் செயல்திறன் துறையை உருவாக்கிய ட்ரம்ப் எலன் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி கூட்டாக வழிநடத்துவார்கள் என்று அறிவித்திருக்கிறார். இந்த துறை கிட்டத்தட்ட நிழல் அரசாங்கமாகவே பார்க்கப்படுகிறது. வீண் செலவுகளை குறைப்பது, கூட்டாட்சி நிறுவனங்களை மறுசீரமைப்பது, தேவையற்ற விதிமுறைகளை குறைப்பது, அரசு அதிகாரிகளின் அதிகாரத்துவத்தை அகற்றுவது உள்ளிட்டவைகளை நோக்கமாக கொண்டு செயல்திறன் துறை செயல்படும் என்றும் இவை அனைத்தும் 2026ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதிக்குள் முடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயல்திறன் துறை வெளியே இருந்து அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கும். அத்துடன் வெள்ளை மாளிகையில் உள்ள மேலாண்மை மற்றும் பட்ஜெட் அலுவலகத்துடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு தொழில் முனைவோர் அணுகுமுறையை உருவாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசியிருக்கும் எலன் மஸ்க் செயல்திறன் துறை அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும் என்றும் துறையின் அனைத்து நடவடிக்கைகளும் இணையத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார். மேலும் பாதுகாப்பு துறைக்காக மட்டும் $1 டிரில்லியன் செலவழிக்கப்படுவதாகவும் கடனுக்கு செலுத்த வேண்டிய வட்டியை விட பாதுகாப்பு துறை பட்ஜெட் அதிகமாக உள்ளது என்றார். இது நிலையானது கிடையாது, அதன் காரணமாகத்தான் செயல்திறன் துறை தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசின் வீண் செலவினங்களின் பட்டியலை செயல்திறன் துறை பராமரிக்கும். தேவையில்லாத செலவினங்களை குறைப்பது ஒன்றுதான் இதன் நோக்கம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அரசை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு வந்த பலர் செயல்திறன் துறை கொண்டு வரப்பட்டதால் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கும் எலன் மஸ்க் செலவினங்களை குறைக்கவில்லை என்றால் திவாலாகி விடுவோம் என்றார். எலன் மஸ்கின் நிறுவனங்களின் செயல்திறன் மீதே பல்வேறு விமர்சனங்கள் உள்ள நிலையில் அவர் எப்படி அமெரிக்காவின் செயல்திறனை கண்காணிக்கப் போகிறார்? அமெரிக்க அரசியலில் அதிகாரமிக்க பதவிக்கு எலன் மஸ்க் வந்திருப்பதால் தன் சொந்த லாபத்திற்காக அரசு இயந்திரத்தை பயன்படுத்தும் அபாயம் உள்ளது என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலும் எலன் மஸ்க் தலைமையில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் செயல்திறன் துறை மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்த துறை அமெரிக்க நிர்வாகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அத்துறை செயல்பாட்டிற்கு வந்த பின்னரே தெரிய வரும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.